நெஞ்சாத ஒருவரை வணங்கி என்னுடைய இந்த கவிதையை கவிதையின் தலைப்பு பெண்மையை போற்றுவோம். சராசரியானவள் அல்ல நீ, சரித்திரம் படைக்க வந்தவள் நீ, சோதனைகள் எதிர்வரையும் சாதிக்க வந்தவள் நீ, தடம் புரண்ட தந்தையின் சிந்தையை வினாடியில் மாற்றிடும் வித்து நீ, எதிர்வரும் துன்பங்களை தூளாக்கி தகர்த்திடும் மானுட சொத்து நீ, கூட்டிய வீட்டின் கதவை உடைத்து நாட்டிற்கே பெருமை பட சேர்ப்பவள் நீ, மதிப்போருக்கு மலரும் நீ, மிதிப்போருக்கு முள்ளும் நீ, ஆட்டி வைத்த கைகள் உண்மை ஆடச் சொல்லி அடகு பார்க்கும், கூட்டி வைத்த பொன்னுலகம் உன் பொற்பாதம் தாங்கி நிற்கும், பெண்ணடிமை வீழ்ந்துவிட உன் அருமை புரிந்து நட, பெண்ணடிமை வீழ்ந்துவிட உன் அருமை புரிந்து நட, நாயுடனே நடைபயிலும் நங்கைகள் இங்கிருக்க, நாயுடனே நடைபயிலும் நங்கைகள் இங்கிருக்க, பசித்த வயிறுடனே போராடும் தங்கைகள் பலரும் உண்டு, பசித்த வயிறுடனே போராடும் தங்கைகள் பலரும் உண்டு, விண்வெளியில் பறந்து சென்றாய், விமானத்தை இயக்கி நின்றாய், மருத்துவத்தில் மகத்துவம் கண்டாய், நாடாண்டு நாடெல்லாம் தலைப்பு செய்தியானாய், உனக்கென வாழாது உறவுகளை வளர்த்திட்டாய், உனக்கென வாழாது உறவுகளை வளர்த்திட்டாய், தனக்கெதுவும் கேளாது தடம் பதித்து முன் சென்றாய், தனக்கெதுவும் கேளாது தடம் பதித்து முன் சென்றாய், அகிலத்தை நான் ஆள, அகிலத்தை நான் ஆள உன் உதிரத்தால் என்னை வளர்த்தாய், உன் உதிரத்தால் என்னை வளர்த்தாய், கடவுளின் தோற்றம் என உலகம் உன்னை சொல்லும், கடவுளின் தோற்றம் என உலகம் உன்னை சொல்லும், கடவுளுக்கே சோகம் என்றால் பெண்மை எங்கே செல்லும், கடவுளுக்கே சோகம் என்றால் பெண்மை எங்கே செல்லும், சூரியனுக்கு ஓய்வுண்டு சந்திரனுக்கு தேய்வுண்டு, உனக்குத்தான் ஓய்வுண்டா என் அன்னைக்குத்தான் சோர்வுண்டா, உனக்குத்தான் ஓய்வுண்டா என் அன்னைக்குத்தான் சோர்வுண்டா, சோகத்தையும் சுகமாக்கும் நேயவள் நீ, சோகத்தையும் சுகமாக்கும் நேயவள் நீ, துன்பத்தையும் இன்பமாக்கும் தூயவள் நீ, வாழ்க நீ அம்மான். நன்றி, வணக்கம். வசீகரன் இன்று உலக மகளிர் தினம். ஆக்சுவலி மகளிர் தினம் நம்ம ஒரு மகிழ்ச்சியா கொண்டாடுறோம். இது மகிழ்ச்சிக்கான ஒரு விழா கிடையாது. 1910ஆம் ஆண்டு சம உரிமை கேட்டு போராடிய 70க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிருப்பு போராட்டத்தால் மாண்ட தினம் சம உரிமை கேட்டு பஞ்சாலை தொழிலாளர்கள். இது ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கு சம உரிமையை கொடுத்து மார்ச் 8 மகளிர் தினமாக அறிவித்த தினம் தான் 1910. ஆகவே அந்த மகளிருக்கு முதலில் நமது ஜெயாஞ்சலி செலுத்துவதோடு இந்த மகளிர் தினத்திற்காக கவிதை வாசித்து சென்றிருந்த ஆட்டவரத்தி அவர்களுக்கும், அடுத்ததாக வாசித்தவர்களுடைய ஆர்வியர் தம்பி உதயா அவர்களுக்கும் எனது சிறப்பு வணக்கம். இப்போது எனது கவிதையை தொடங்குகிறேன். பெண்ணே, உனது தோன்றல் சமீபத்து யாவாரா, இல்லை ஆராய்ச்சி செய்தால் அதற்கு முன் போவாரோ? பெண்ணே, உனது தோன்றல் சமீபத்திய ஏவாரோ, இல்லை ஆராய்ச்சி செய்தால் அதற்கு முன் போவாரோ? வணங்குகிறேன் உன்னை என் வயது உள்ள வரைக்கும். பெண்ணே, திமிர் பிடித்த ஆண் நான், திருவிக்க அரங்கம் வரும் வரை. பெண்ணே, திமிர் பிடித்த ஆண் நான், திருவிக்க அரங்கம் வரும் வரை. ஆம், முதலில் அங்கு நான் மிக கர்வமாகத்தான் வந்தேன். எப்படி தெரியுமா? என் சிரம் உயர்த்தி இருகரம் வீசி கர்ப்ப நிறம் பூசி மிக திமிராகத்தான் வந்தேன் நான். என் சிரம் உயர்த்தி இருகரம் வீசி கர்ப்ப நிறம் பூசி மிக மிக திமிராகத்தான் வந்தேன் நான். வந்த நொடியில் என் மடியில் வந்து விழுந்தது 1000 கேள்வி வெடிகள். வந்த நொடியில் என் மடியில் வந்து விழுந்தது 1000 கேள்வி வெடிகள். அந்த அரங்கத்தில் அங்கொன்று மிங்கொன்றுமாய் மிகத்திலரே ஆடவர், அந்த அரங்கத்தில் அங்கொன்று மிங்கொன்றுமாய் மிகத்திலரே ஆடவர். மற்றாங்கே மலர்களின் வாசத்தை விட மிக நேசத்துடனும் பாதத்துடனும் பார்வையை வீசி என்னை வணங்கி வரவேற்றது மங்கையர். மலர்களின் வாசத்தை விட மிக நேசத்துடனும் பாதத்துடனும் பார்வையை வீசி என்னை வணங்கி வரவேற்ற மங்கையர். திட்டமிட்டே திமிழந்தேன் நான், அங்கே திட்டம்
அங்கே நான் கண்டது அகம் மிகுந்த அன்னை தெரேசாக்களை. காரணம், நான் கண்டது அகம் மிகுந்த அன்னை தெரேசாக்களை. என் மங்கையரின் பேச்சிலோ கம்பீரம், அங்கையரின் கண் வீச்சிலோ அதிவீரம், கங்கையரின் தமிழிலோ தேர்ந்துவிடு ஈரம். என் மங்கையரின் பேச்சிலோ கம்பீரம், அங்கையர் கண் வீச்சிலோ அதிவீரம், கங்கையரின் தமிழிலோ தேர்ந்துவிடு ஈரம். இதனால் எனக்கு அகங்காரத்தினோ அப்பூங்காவின் ஓரம். இதனால் எனது அகங்காரத்தினோ அப்பூங்காவின் ஓரம். பெண்ணை, உன்னை விழித்திருந்து வா என நான் உரைக்க மாட்டேன். தூங்கிக் கொண்டிருக்கும் என் ஆண்குலத்தை எழுப்பிவிடவா என்று உரைக்கிறேன். பெண்ணே, விழித்தெழுந்து வா என நான் உனக்கு உரைக்க மாட்டேன். தூங்கிக் கொண்டிருக்கும் எனது ஆண்குலத்தை எழுப்பிவிடவா என்று அழைக்கின்றேன். ஆஹா, நம்பிக்கை கொண்டேன், இனி என் தமிழ் சாகாது. ஆஹா, நம்பிக்கை கொண்டேன், இனி என் தமிழ் சாகாது. யார் சொன்னது மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247 என்று? யார் சொன்னது மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247 என்று? என் தமிழ் பெண்கள் ஒவ்வொருவரும் மாலோட்டு எழுத்துக்களை எழுதி பாருங்கள், அப்பொழுது தெரியும் எங்களுக்கு மொழியில தலைவர். என் குல தமிழ் பெண்கள் மாலோற்றும் பாஷையை எழுதி பாருங்கள், எண்ணிலடங்கா வார்த்தைகள் அதிகம் அடங்கும். வாய்ப்பளித்த அனைவருக்கும், என்னை இங்கு சிறப்பித்த என் குல மக்களுக்கும் எனது சிறப்பான நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்து, கடனளவே கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது என் கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் என்ற வைர வரைகளை வணங்கி இந்த வாய்ப்பிற்கு எனது ஆசானை வணங்குடையோர் உங்கள் வசீகரன். நன்றி, வணக்கம். நம்முடைய கொண்டாடிகளுக்கு சந்திப்பார். சில விஷயங்கள் வகையில் இருந்தது. அதோடு மட்டும் இல்லாம நம்மளுடைய ஐயா எங்களை வழிநடத்தி செல்கிறார். அவருக்கு அங்கே இருக்கை அமைப்பதற்காக வருத்தப்பட்டார். அதனால் நாங்கள் தயவு செய்து ஐயா அவர்களை இந்த இருக்கையில் அமர்ந்து தாழ்மையோடு கேட்டு வருகிறோம். வாழ்த்துக்கள். மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி மிக அருமையாக, ஆரவாரமாக, கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்துகின்ற அமைப்பாளர் ஆனந்தன் ஐயா மற்றும் இணையமைப்பாளர் அர்ஜுனன் ஐயா, ஒருங்கிணைப்பாளர் சரவணன் ஐயா மற்றும் சுரேஷ் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி, எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம எல்லாம் ஒரு கூரையின் கீழ் அமைத்து நம்மை எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற என்று உறவு பாலம் அமைத்த நமது அரங்கங்களின் பேரரசர், நெறியாளர், முனைவர், ஆதவனின் கனி விருதாளர் திரு தாமோதரன் ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் பெரியார் விருதாளர், கீழ்நகர் அரங்க அமைப்பாளர் அன்பு சகோதரி வைதேகி சந்திரன் உள்ளிட்ட வருகை புரிந்திருந்த அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த அரங்கம் முதலாக இந்த அரங்கத்திற்கு பெரும்பாலானவர்கள் இங்கே வந்திருக்கிறோம். பெரும்பாலானவர்கள் ஏனென்றால் இந்த அரங்கம் ஆரம்பித்து 10 வருடங்கள் ஆகிறது. இதற்கு வராததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அதே நேரத்தில் தான் நமது ஆசிரியர் காலனி பூங்காவும் இதே சனிக்கிழமை நடைபெறுவதால் இங்கு வருவதற்கான சூழல் இல்லாமல் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்விலே நாம் கலந்து கொள்கிறது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த அரங்கம் மேன்மேலும் மிக சிறப்பாக நடைபெற்று பல 100 வாரங்கள் இந்த அரங்கம் இன்னும் புத்துணர்ச்சியோடு எல்லோரும் போற்றும்படி பெருமிதத்தோடு இந்த அரங்கம் சிறப்பாக வளர்வதற்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மகளிர் தினத்தை பற்றி ஒரே வார்த்தை. பெண்கள் அது எப்படி வெறுந்து வருந்தி தன்னை ஒடுக்கி இருளை போக்கி வெளிச்சத்தை தருகிறதோ, அதே போன்று பெண்கள் தன்னை ஒடுக்கி இந்த குடும்பத்தை காப்பாற்றுகின்ற அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி, கண்ணின்றி காட்சி இல்லை, பெண்ணின்றி பெருமை இல்லை, பெண்ணை சொல்வோம் பெருமை கொள்வோம் என்று கூறி இந்த இனிய நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள
நமது தமிழ் பெரியார் திருவிக்கா விருதாளர்கள் அன்பிற்குரிய வேலுமணி ஐயா, அன்பிற்குரிய புலவர் வெங்கடேசன் ஐயா, அன்பிற்குரிய சகோதரர் சேரன், மற்ற தோழர்களுடைய இந்த நேரத்தில் இதற்கெல்லாம் ஆரம்பமாக அடிப்படையாக விருதாக இருப்பது முதலரங்கம். இன்றைக்கு முதலரங்கம் 1132வது வாரம், நாளைக்கு இங்கே 60வது வாரம். எப்படி ஒவ்வொரு அரங்கத்திலும் 300, 400, 600 என்று இப்படி ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிற ஐயா அவர்களுடையது. நான் பாரதியார் சொல்வது 2 ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் குறிக்கோள் இருக்கும். மனித பிறகு குறிக்கோள் நிச்சயம் தேவை. அதுல பாரதி சொல்லுவான், எனக்கு தொழில் கவிதை, இமைப்பொழுதும் சோறாது இருத்தல், நாட்டுக்கு உழைத்தல். அதுதான் ஐயா தாமோதரன் ஐயா அவருடைய ஒரு பெரிய சேவை. இன்னைக்கு இத்தனை கிளைகளாக செயல்படுத்திக் கொண்டு சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். யோகம் இல்லா போங்க முன்னூற்றி தான் முன்னுரிமை. இப்ப இந்த ஒரு 2 நேரத்துல ரெட்டப்பு மகிழ்ச்சியில இப்படி எல்லாம் ஒரு அமைப்பாளர், துணை அமைப்பாளர், ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அனைத்து பகுதியிலிருந்து வந்திருக்க அனைவருக்கும் எனது அன்பு கலந்தாளர்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த மகளிர் தினத்தை பற்றி எடுத்துக்கொள்கிறேன். 31வது கிளையில் ஐயா முன்னிலையில் வைத்திருந்த ஐயா அவர்களுடைய ஒரு கிளை வாட்ஸ்அப்ல பார்த்தேன். பாரதியாருடைய பாடல், கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் பொன்னிட கை கட்டி கும்மியடி நம்மை பிடித்தமிழ் காசுகள் போகின்ற நன்மை தந்தோம் என்று கும்மியடி சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் ஆடுவதும் ஆரினி பெண்கள் நடத்த வந்தோம் என்று அறிவியலில் ஆணைக்கு கேட்கள் இணைப்பில்லை தான் என்று. இது நிறைய ஒரு பாடல் வரிகள் நம்ம உட்கொண்டதுனால சுத்தமா பாடிட்டேன். அந்த அளவுக்கு அம்மா கூட ஒரு குவியில இதை நடத்தின 31வது கிளை பத்மநகர் கிளை ஒரு சிறப்பு மிக்க கிளை. அதை நாம் எப்பவுமே அது இது பண்ண முடியாது. 1, 2 2வது அவருடைய பாரதியாரோட 2 மொழி வரைக்கும் நான் முடிச்சுறேன். ஏன்னா ஒரு டைம் இருக்கிறதுனால 2 சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வாழ்த்துக்கள். எனக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். 30 திருவிக்கா பேசி பிறந்த ஒரு 40 மகளிர் இருக்காங்க. அவங்க வாழ்த்துக்களை போட்டோம். மகளிர் திருவிக்கா பயிர் எல்லாத்தையும் சொல்லணும், யாருக்கு தெரியணும் அப்படின்னு புத்தகத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா வாசிக்கலாமா? அரங்கத்தாய் திருமதி பிரியா பார்த்தசாரதி, அரங்க காப்பாளர் திருமதி சித்ரா மண்டல், அரங்க பிரதமர் திருமதி டாக்டர் ரமதாஸ், அரங்க கவிதாயகி நெல்லை அன்புடன் நாடகி, ஆற்றலாசிரியர் திருமதி பிரேமா ஞானபுரன், அரங்க முழக்கம் திருமதி பத்மாவதி பட்டய கணக்கர், அரங்க திருக்குறள் திருமதி கோமதி, திருமதி நிர்மலா ஆசிரியை, யோககுரு திருமதி வனப்பு சம்மான், அரங்க நிர்வாகிகள் திருவிக்கா தமிழ் பெரியார் விருதாளர் திருமதி கீதா பத்மகிருஷ்ணன், உமா ராஜ்குமார், திருமதி வைதேகி சந்திரனிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு. அடுத்த இளைஞர் கழகம் திருமதி அழகா சாட்சி, சித்தாந்தேவி ரமேஷ், சாய்பிரியாகி, கார்த்தியாளர்களை பொறுப்படி புத்து தலைமை, அனுராதா பவானி செல்வப்பொருள், புனிதா சரவணன், கல்யாணியாளர்களை மூத்த மகளிர் திரு விஜயா, திரு சரஸ்வதி, நாகலட்சுமி, இந்திராணி, தேவகி, திலகவதி, அரக்கப்பட்டாளர் திருமதி திவ்யா ராஜேஷ், நாகலட்சுமி, ரமா, வாணி, ஜெகதீஸ்வரி, அங்கேற்கனவே பிரியகரி, காரணி, திவ்யதர்ஷினி, ஆதிரா, ஆசகரியா, செல்லா கார்த்தி, சிவா ரமேஷ் மகளிர்கள், புனிதா ராஜா மகளிர்கள், அச்சிதா, சூரியகலா, அன்னலட்சுமி, தேவி ராஜேஷ், கைவழி பொற்படி, விஜயலட்சுமி மற்றும் அரங்கவருடைய மகளிர்கள், இனிய அன்பான உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மாதராய் பிறந்த மாதம் செய்திகள் வேண்டுமம்மா. நதிகளை பிறந்து வளம் சேர்த்திலும் பூமாதேவி கருணை குறித்து உயிரினை பத்தியாட்டும் சக்தியில் தொகுலாக மகளிர் கல்வி கரசாரி வித்யா சரஸ்வதி, லட்சுமி கராட்சமாக மகாலட்சுமி, உயிரினங்கள் இருக்காங்க. அதை எதிர்த்து மூதேவி அவங்க வந்து எல்லாருமே இருக்காங்க. உயிரினங்கள் எல்லாருடைய மூதேவி சொல்ல வேண்டாம் அப்படின்னாங்க. ஏன்னா இது மூதேவி சொல்ல இருக்க முடியாது. நாங்கள் அன்பினால் பராசக்தி, அர்ஜுனால் அன்னலட்சுமி, அமைதியை தோமாதேவி, வீரத்தின் துர்காதேவி, கருணை கடந்தாய் காயத்ரி, வாசத்தில் அடித்தாமையை சத்தியமாக கலியுகம் தன்னைத்தானே சொல்லுகின்ற பூமி காலச்சக்கரத்தை சுழற்றி வாழ்க வளர்க வளர்த்தல் வாழ்க நிறைவோடு வாழ்க மகிழ்வோடு வாழ்க எல்லாரும் மகளை தினம் இவரோடு 2 மகள்கள். மூத்த மகள் திருமணங்கள் வெள்ளி விழா 25ஆம் ஆண்டு ஸ்ரீமதி
மற்றும் பெரியப்பா சித்தப்பா மகன்கள் வேண்டிகள் உறவுகள் பயிலரும் திருமதி கைவழி பட்டுப்படர் வாழலை வளர்த்தது என்று கூறி ஒரு நிறைவேற்றுகிறேன். மகளுக்கு வந்து நீங்க 25 வெள்ளி விழா ஆண்டு எல்லாருக்கும் அந்த பெண்கள் மகளிர் சொல்லி ஏற்பட்ட தொழிலை அவங்க சொல்லக்கூடாது. நல்ல ஏற்பட வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு மலர் கொடுத்துங்க சின்ன பொண்ணு. இதை வந்து அவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து என்னுடைய அக்காவுக்கு நேரடியாக கொடுத்தா மாதிரி இருக்கும். மலர் கொடுத்துருங்க அவங்க கிட்ட கொடுத்தோம். மற்றும் நெறியாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும். ஏன்னா நான் பெரிதாக வந்ததுனால எனக்கு தெரியல அமைப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர் அது எனக்கு புரியல. அதனால ஒட்டுமொத்தமாக நான் சொல்லிவிட்டேன். நெறியாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கம் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. மகளிர் தினம் ஒரு சின்ன கவிதை என்ன பெருசாக நான் கொஞ்சம் தான் படித்தேன். மகளிர் தினம் உலக மகளிர் தினம் மகிழ்ச்சியான உலக மகளிர் தினம். உருமக்கடலும் கருவேற்கானே இரவுமங்கை நீர்நதியோட நீந்து மீனோர் இத்தனை ஏதோ பலவும் வாழை மாவுணர் கண்ணல் கரும்பு காழி கால்மலை கொடையே மலையும் மடுவும் மங்கை மனமே மாயுள் காணும் மயிக்குழல் மனமே இல்லம் முழுதும் இன்பம் பெடைய பெருமை பேதைய எதும்பை இனி வெள்ளம் போல இனிக்கும் பொருளே வேங்கை மங்கை வேல்பிடி கல்லே அல்லல் அல்லல் ஏதோ ஆயுளையாளே அன்பு பொய்கை அபிஒளி பொதிகை அள்ளி இரவு குள்ளும் முறையே அடிமை அழகோ ஆயிரம் நிலவி அன்னையை நினைவு ஆதவன் போலே காலை மாலை கவிழோர் கனவே என்ன ஏழை என்பதை அறியா இளமை காலத்து புதுமை போதை மன்னன் போலே மண்ணில் பிள்ளை மார்புச்சீலை தன்னில் இல்லை மூன்று தோறும் முத்துமணியே முற்றில் தோறும் முத்துமணியே மூன்று கடலும் ஒழுங்கு தமிழ் என்று இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தந்த அமைப்போடு நன்றிய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மகிழ்ச்சி. இன்றைக்கு 60வது வாரத்திற்கு தலைமை ஏற்றுள்ள மேடம் தமிழ் பெரியார் விருது பெற்ற மேடம் வைதேகி சந்திரன், திருமதி அண்ணன் திரு ராஜா, திரு யோகரத்னா சார், அர்ஜுனன் சார், ஐயா ஆனந்தன் சார், நம்முடைய அமைப்பாளர் 2 பேர் நண்பர்கள் சரவணன் சாரும் மிக சிறப்பாக இந்த அரங்கத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது எல்லாத்துக்கும் மேல நம்முடைய ஐயா முனைவர் ஐயா அவர்களுக்கு இனிய வணக்கம். ஏன்னா 60வது வாரத்தில் ஒரு பெரிய மைல்கல். நாங்க போன மாதத்துல 700 கொண்டாடினோம். ரொம்ப பெரிய செய்தி. அது என்ன நடக்க முடியாத இடத்துல கடந்து இன்னைக்கு ஒரு இடத்துல நிற்கிறோம். இந்த ஜெய்நகர் பூங்காக்கு ஒரு லேண்ட்மார்க்னு சொல்லலாம். லேண்ட்மார்க்னா உலகமே ஒரு இடத்த டக்குன்னு சொன்னா உடனேனா நம்மளுடைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான். ஏன்னா இது ஒரு மைல்கல். இந்த இடத்த வந்து நீங்க எங்கேயாவது எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், டக்குன்னு உடனே உங்களுக்கு சொல்ல முடியும். ஆப்போசிட்ல அமைப்பாளர் ஆனந்தன் ஜெயக்குமார் அவர்களையும் இணையமைப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களை போட்டு வழங்கி அனைத்து திருவிக்கா பேசுகிறவர்களும் திருவிக்கா கமிட்டியாளர்கள் இருக்கிற அனைத்து நம்முடைய உறவினர்களுக்கும் அனைத்து அரங்கிலிருந்து வந்திருக்கின்ற அமைப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் இணையப்பாளர்களை போட்டி வழங்கி இந்த நிகழ்வுடன் எனது துறையை சார்ந்த யோகா குரு அவர்களையும் நான் போட்டி வழங்குகிறேன். இந்த திருவிக்கா பேசுகிறவர்களுக்கு 6வது வாரத்துக்கு என்னை முன்னிலைப்படுத்தி என்னை முன்னால் அமர வைத்த அழகு பார்க்கும் நமது நெறியாளர் இவரால் ஈராண்டில் 21 ஆண்டுகளாக 31 அரங்குகளை நிறுவி சிறந்த முறையில் நிர்வாகி நெறியாளரை செல்கின்ற வாழும் திருவள்ளுவர் இந்த 6வது வாரம் நடைபெறுவது 6 வாரம் தொடர்ந்து நடைபெற இடையில் சில நிலப்பாட்டினாலும் ஐயாவின் சீரிய முயற்சி நான் ஒருபடி 2 ஆண்டுகளாக பார்க்கிறேன். எந்த ஆளுநர் சென்றாலும் ஞாயிற்றுக்கிழமை செய்து மறக்காம ஒன்று காலையில் கூட சொன்னேன் 10 வாட்டி. அதுதான் அவருடைய நெறியாளத்தை அவருடைய திறமை அவருடைய பணிவு உடம்பு சுட்டி காட்டினாங்க செய்யணும். அதுதான் அவருடைய தனி சிறப்பு. நீங்கள் போட்ட அந்த கடைக்குட்டி பயிர்களை முன்னால் ஒரு முறை விட்டு பாருங்க. மிக்க மகிழ்ச்சியா இந்த 600 வாரங்களில் தொடர்ந்து நடைபெறுவது சாதாரண விஷயம் இல்லை. இருந்த பல கஷ்டங்களை காட்டிதான் வந்திருக்கணும்.
இந்த அரங்கத்துக்கு பார்த்தோம்னா ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செயல்படுத்தினார்கள் அது பயனுண்டு. அது உண்மையிலேயே நான் அனுபவத்தில் சொல்றேன். இந்த எங்களுடைய பத்மாதிகாரம் தொடர்ந்து நான் ஓராண்டு முயற்சி பண்ணேன், ஓராண்டு சிந்திச்சேன். எப்படி தொடங்கலாமா, நம்ம ரிட்டையர் ஆகலாம், இப்போ இடம் பண்ணலாமா சிந்திச்சு சரி ஏதோ பண்ணலாம் அப்படின்ட்டு தொடங்கினேன். நல்ல முறையில் அதுக்கு முன்னாடி நான் யோகா மாசத்துல என்னுடைய வீட்டிலேயே பண்றேங்க. வீட்டிலேயே ஒரு யோகா 50% தொடர்ந்து 5 நாள் தொடர்ந்து பயிற்சி கொடுப்போம், பேசுவேன். ஆனா இவங்க 10 பேருக்கு முன்னாடி பேசும்போது கையை பயில விட்டு தான் பேசுவேன். ஆனால் இந்த 2 ஆண்டுகளில் இந்த 3 மாதத்திலேயே நானே ஆவூர் மெடிக்கல் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு 200 மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறேன். வைஷ்ணவ கல்லூரி மாணவர்கள் ஒரு 300 மாணவர்களுக்கு நான் பயிற்சி கொடுத்திருக்கேன். லாஸ்ட் வீக்கு வைஷ்ணவ கல்லூரி, அப்புறம் தாக்கூர், அப்புறம் இது மகளிர் கல்லூரி அங்கேயும் போய் பயிற்சி கொடுத்துருக்கேன்னா கடந்த பேருக்கு இந்த திருவிக்கா பயிற்சி பயிற்சி